வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக போராட்டம். யாழ்ப்பாணத்தில் யாசகம் பெறுவோரை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். இந்தோனேஷிய விமானத்தை கடத்தப் போவதாக மிரட்டிய வெள்ளவத்தையைச் சேர்ந்த நபரொருவர் கைது. யாழ் பல்கலைக்கழக மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு. மனித கடத்தலை தடுக்கும் இலங்கை ஆஸ்திரேலிய ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை அனுமதி. பிரதேச சபை ஆட்சி அமைப்பது தொடர்பில் விக்னேஸ்வரன் சுமந்திரனுக்கிடையில் உடன்படிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 76 மீனவர்கள் கடற்படையினரால் கைது. நாட்டில் கொரோனா, எலிக்காய்ச்சல், டெங்கு உள்ளிட்ட நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. நடிகர் விஜய் தகாத செயலில் ஈடுபட்டதாக போலீசில் முறைப்பாடு. உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையினால் இன்று உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. முன்னேற்றம் தெளிவாக உள்ளது, ஆனால் இன்னும் நிறைய ஆற்ற வேண்டியுள்ளது. நாம் நம் முயற்சிகளை விரைவாக்குவோம் என்பதே இவ்வாண்டிற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தின துணைப்பொருளாகும். சிறுவர் தொழிலாளர் இல்லாத உலகத்தை உருவாக்குவதற்கான முக்கியமான நாளாக இன்றைய தினம் உலகளாவிய ரீதியில் அனுசரிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டில் மாத்திரம் ஏறத்தாழ 138 மில்லியன் சிறுவர்கள் பணியமர்த்தப்பட்டதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அறிவித்துள்ளது. 2000 ஆண்டோடு ஒப்பிடும்போது சிறுவர் தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்தே வருகின்ற போதிலும் இம்முயற்சிகள் போதாது என்பதே ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியத்தின் தரவுகளில் இருந்து கண்டறியப்பட்டுள்ளது. சிறுவர் தொழிலாளர் எனப்படும் சொற்றொடர் மன ரீதியாக, உடல் ரீதியாக, சமூக ரீதியாக, தார்மீக ரீதியாக சிறுவர்களுக்கு கிடைக்கும் ஆபத்தான மற்றும் தீங்கு விளைவிக்கும் வேலைவாய்ப்பை குறிக்கின்றது. ஒரு பாடசாலை செல்ல வேண்டிய வயதுடைய மாணவரை பாடசாலை செல்ல விடாது தடுக்கும் எந்தவொரு வேலையும் சிறுவர் தொழிலாக கருதப்படும். உலக சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் நம் ஒவ்வொருவருக்கும் சிறுவர்கள் கல்வி கற்கவும் சுதந்திரமாக வளரவும் உரிமை உள்ளதன் முக்கியத்துவத்தை நினைவுபடுத்துவதாகவும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அறிவித்துள்ளது. அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் சமீபத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் கைதி ஒருவர் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு எழுதிய கடிதத்தில் இச்சம்பவம் குறித்தான முழுமையான பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்குள் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை வலுப்படுத்தவும் ஜனாதிபதியை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரனும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் க.வி. விக்னேஸ்வரனும் நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளனர். இந்த உடன்படிக்கை கொழும்பில் உள்ள விக்னேஸ்வரனது இல்லத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. உடன்படிக்கையின்படி நல்லூர் பிரதேச சபையின் முதல் 2 வருடங்கள் தவிசாளர் பதவி தமிழ் மக்கள் கூட்டணிக்கும், அடுத்த 2 வருடங்கள் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் வழங்கப்பட வேண்டும். இந்த உடன்படிக்கை நல்லூர் பிரதேச சபைக்கானது மட்டுமே என தெரிவிக்க பிற இடங்களில் தமிழ் மக்கள் கூட்டணி இலங்கை தமிழரசுக் கட்சியை முழுமையாக ஆதரிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொத்மலை கெரண்டியல பகுதியில் 23 பேர் உயிரிழந்த பேருந்து விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் விசாரணை அறிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பேருந்து சாரதிக்கு ஏற்பட்ட சோர்வு, நித்திரை கலக்கம் மற்றும் ஓய்வின்மை ஆகிய காரணங்களாலேயே விபத்து நேர்ந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த குறித்த விசாரணை குழுவின் பிரதானி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன குறித்த பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் உட்பட 84 பேர் பயணித்ததாக தெரிவித்துள்ளார். சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதனை அடுத்து அருகிலுள்ள குழியொன்றில் விழுந்து பேருந்து கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் இதுவே விபத்து சம்பவிப்பதற்கு காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் விபத்தில் மரணித்த மேற்படி சாரதியின் மீது முழு பொறுப்பையும் சுமத்த முடியாது என சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச குற்றங்களுக்கு எதிராக செயற்படுவது தொடர்பில் ஆஸ்திரேலிய பெடரல் போலீசாருக்கும் இலங்கை போலீசாருக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பயங்கரவாதம், இணையவழி குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல், மனித வியாபாரம், மனித கடத்தல்கள், வேறு விதத்திலான திட்டமிட்ட மற்றும் சர்வதேச குற்றங்களால் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு முகம் கொடுக்கும் போது இலங்கையும் ஆஸ்திரேலியாவும் இசைந்து போகும் விருப்புகளுடன் செயலாற்றி வருவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. எனவே சர்வதேச திட்டமிட்ட
குற்றங்களை தடுத்தல், ஒருங்கிணைந்த சட்ட விதிப்புகளை மேம்படுத்துதல், தற்போதுள்ள ஒத்துழைப்பு பணிச்சட்டங்களை பலப்படுத்துதல், தகவல் மேம்பாடு மற்றும் அறிவு பரிமாற்றம் செய்தல் போன்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஆஸ்திரேலிய பெடரல் போலீசாருக்கும் இலங்கை போலீசாருக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையொப்பமிடுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கமைய இரு தரப்பினருக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் இல்லத்தில் பணியாற்றிய பணிப்பெண் ஒருவர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கெஹலிய ரம்புக்வெல அரசாங்கத்திற்கு நட்டத்தினை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பெண் எம்பிலிப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். உயிரிழந்த மாணவி தேசிய மக்கள் சக்தியின் முழுநேர உறுப்பினர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட யான்சிகா என்பவரே தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவியின் தவறான முடிவுக்கான காரணம் வெளியாகாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்தோனேஷியாவில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்த விமானத்தை கடத்தப்போவதாக தொலைபேசியில் பொய்யான தகவலை வழங்கிய நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் 42 வயதுடையவர் என வெள்ளவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். வெள்ளவத்தை 33வது வீதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் விமான நிலைய போலீசாருக்கு அழைப்பினை ஏற்படுத்தி குறித்த விமானத்தை கடத்தப்போவதாக தெரிவித்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் நகரில் அமைந்துள்ள பிரபல பெண்கள் பாடசாலைக்கு அருகில் யாசகம் பெறும் பெண் ஒருவர் மாதம் லட்சக்கணக்கில் பணம் சேமிக்கின்றமை தொடர்பிலான தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த பெண் கையில் கட்டுடன் பாடசாலைக்கு அருகில் தினமும் நின்று யாசகம் பெறுகின்றார். இந்நிலையில் குறித்த பெண் யாசகம் பெற்று மாத வருமானமாக பல லட்சம் ரூபாய்களை பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடக்கில் வெளி மாவட்டங்களில் இருந்து வருகை தந்து யாசகம் பெறுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் நகர் பகுதிகளில் மாத்திரமல்லாது நல்லூர் கந்தன் பெருவிழா காலத்தில் சில பெண்கள் யாசகம் பெற தமது குழந்தைகளையும் அழைத்து வருவதாகவும் இதனால் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் வடக்கில் யாசகம் பெறுவோரை தடை செய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அறிவித்துள்ளார். மின்சார கட்டண அதிகரிப்பிற்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்படும் என இலங்கை மின்சார நுகர்வோர் சங்கம் அறிவித்துள்ளது. நாட்டில் நேற்று அறிவிக்கப்பட்ட 15% மின்சார கட்டண உயர்வை கடுமையாக எதிர்ப்பதாகவும் இது நியாயமற்றது எனவும் அச்சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நியாயமான செலவு தொகை என்ற கொள்கையை சரியாக பின்பற்றியிருந்தால் இந்த உயர்வு சாத்தியம் இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை 15% உயர்த்துவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த முடிவை தமது சங்கம் வலுவாக எதிர்ப்பதாகவும் எதிர்வரும் நாட்களில் மக்களுடன் இணைந்து போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவித்துள்ளார். களவாடப்பட்ட தவறான தரவுகளை பயன்படுத்தி அதிக செலவுகளை சுட்டிக்காட்டி கட்டண உயர்வை நியாயப்படுத்த முயன்றது மின்சார கட்டணத்தை உயர்த்தும் முடிவு நாட்டின் நலனுக்கோ மக்களின் நலனுக்கோ அல்ல, இது சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தால் எடுக்கப்பட்டது எனவும் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு மின்சார கட்டணத்தை 33% குறைக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் தற்போதுள்ள பொருளாதார சூழ்நிலையில் கூட வழங்கக்கூடிய சலுகைகள் வழங்கப்படவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் கல்வி விருது வழங்கும் நிகழ்வொன்றில் மாணவிகளை அணைப்பது, அனுமதியின்றி தொடுவது போன்ற தகாத செயலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட சிறுவர்கள் நலக்குழுவிடம் வேல்முருகன் தலைமையிலான தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகி இது தொடர்பில் முறைப்பாடொன்றை முன்வைத்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு விஜய் பரிசு வழங்கியிருந்தார். இதன்போது விஜய் மாணவிகளுடன் நடந்து கொண்ட விதம் தொடர்பிலேயே இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. விஜயின் இச்செயல் சமுதாயத்தில் பெண் பிள்ளைகளை தொடுவது தவறில்லை என்கின்ற தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்பதனால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்ய வேண்டும் என முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
52 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட பாடசாலை பிரச்சினையின் பகையை மனதில் வைத்து 2 முதியவர்கள் தங்கள் முன்னாள் வகுப்பு தோழர் ஒருவரை தாக்கியுள்ளனர். இந்தியா கேரளாவில் பாலால் கிராம பஞ்சாயத்தில் உள்ள நடக்கல் எய்டட் ஜுபி பாடசாலையில் 52 வருடங்களுக்கு முன்பு தங்களுடன் 4ஆம் வகுப்பில் படித்த விஜே பாபு என்பவரையே 52 வருடங்கள் கழித்து அவரது 62வது வயதில் அவரை மிக மோசமான முறையில் தாக்கியுள்ளதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி மாலோம் நகரில் உள்ள ஜனரங்கல் விடுதியின் முன்பாக இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 4ஆம் வகுப்பில் பாலகிருஷ்ணனை ஏன் தாக்கினாய் என குறித்த 2 நபர்களும் பாபுவிடம் கேள்வி எழுப்பி பதில் தாக்குதலை மேற்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரிடம் அளிக்கப்பட்ட வாக்குமூலத்தில் நீண்டகால பகையும் மது போதையில் இருந்ததுமே இத்தாக்குதலுக்கு காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.